அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்கி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுது பியதி கல்லத் ஹீலதி அதரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். கஷ்டமான நேரங்கள்லையும் சோதனை காலங்கள்லையும் அல்லாஹினுடைய உதவி சீக்கிரமாக கிடைக்காதா அப்படின்னு தான் நம்ம அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஒருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான கஷ்டங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த துஆவை நீங்கள் ஓதி கேட்கும்போது நிச்சயம் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் சோதனைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆ ஓத முன்னாடி நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த விஷயங்களை மனசில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் துஆ செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹினுடைய உதவி உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வரும். நமக்கு கஷ்டம் நீங்கணும், நமக்கு அல்லாஹினுடைய உதவி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓதி நீங்கள் எதிர்பார்த்த அதற்கான பலன் கிடைக்காது. இந்த துஆ ஓதும்போது நிச்சயமாக உங்கள் மனசில் இருக்க வேண்டியது ஈமான். ஈமான் இல்லாத துஆ கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் ஈமானோட தான் இருக்கேன், எனக்கு அல்லாஹ் மேலே முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. ஆனால் ஏதாவது ப்ராப்ளம் வர்றப்போ இது இப்படி தான் நடக்குது, எனக்கு அல்லாஹ் எப்பவும் இப்படி தான் சோதிக்கிறான், என்ன நடக்குமோ தெரில அப்படின்னு மனசு விட்ருவாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை முடிவுக்கு வர நேரத்தில் சொல்லுவாங்க, அல்லாஹ் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாக இந்த பிரச்சனை என்னை விட்டு போயிடும்னு நினைப்பாங்க. இது உண்மையான ஈமான் கிடையாது. உண்மையான ஈமான் என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது கஷ்டங்களோ பிரச்சனைகளோ வரும்போது அதை தீர்க்க வழியே இல்லாமல் இருக்கும்போது சில நேரத்தில் இதெல்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். சில நேரத்தில் அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் நீங்கள் அல்லாஹை நம்புனா அதுதான் உண்மையான ஈமான். கண்டிப்பாக அல்லாஹ் இந்த கஷ்டத்தில் இருந்து அல்லாஹ் என்னை வெளியே கொண்டு வந்துடுவான் அப்படின்னு நீங்கள் மனசார நம்பி நீங்கள் அவனை உதவிக்கு அழைக்கும்போது நிச்சயமாக அல்லாஹினோட உதவி உங்களை தேடி வரும். அதில் நீங்கள் ஒரு துளி கூட சந்தேகப்பட வேணாம். ஈமான் கூடவே பொறுமையும் இருக்கணும். கழுத்தில் கத்தியை வச்சு அறுக்கிற வரைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு உதவி கிடைக்கல. கத்தியை வச்சு அப்புறம் தான் அல்லாஹினுடைய உதவி கிடச்சிச்சு. ஒரு பெரிய நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தூக்கி போட்டாங்க. தூக்கி போடுற வரைக்கும் அல்லாஹினுடைய உதவி வரல. தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உதவி அவங்களுக்கு கிடச்சிது. அதே போல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி பெரும் கடல், அவங்களுக்கு பின்னாடி ஃபிரௌனுடைய பெரிய படை, தப்பிக்க வேற வழியே இல்லை. ஆனால் அல்லாஹினுடைய உதவி அவங்களுக்கு அந்த நேரத்தில் வந்துச்சு. எப்படி வந்தது? கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றினான். அதே போல் இரு மலைகளுக்கு நடுவே சஃபா மர்வா 7 முறை ஓடும் வரை அல்லாஹினுடைய உதவி அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைக்கல. அதற்கு பிறகே ஜம்சம் நீர் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. இன்னும் சொல்லப்போனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மீன் அவர்களை விழுங்குற வரைக்கும் அல்லாஹினுடைய உதவி கிடைக்கல. மீன் அவங்கள முழுங்கினதுக்கு அப்புறம் தான் அல்லாஹினுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சிது. யூசுஃப் நபியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சகோதரர்கள் கிணற்றில் தூக்கி எறிந்தாங்க. தூக்கி எறிகிற வரைக்கும் அல்லாஹினுடைய உதவி அவங்களுக்கு வரலை. கிணற்றில் தூக்கி எறிந்த பிறகே அல்லாஹினுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சிது. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட பிறகு தான் ஆரோக்கியம் என்ற ஒன்றை கிடைச்சிச்சு. இப்படி ஏராளமான வரலாறுகள் நம்மளால் பார்க்க முடியுது. அல்லாஹின் உதவி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் ஒன்றுமே கிடைக்கல, சோதனைகள் அல்லாஹ் கொடுப்பான். சோதனைகள் எந்த அளவுக்கு கடுமையாக இருக்குதோ அந்த அளவுக்கு வெற்றியும் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். அனைத்து நபிமார்களுமே சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. சாத்தியம் இல்லாத சூழ்நிலையில் கூட அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா அல்லாஹை நம்பினாங்க, ஈமான் வச்சாங்க. அதனால் அல்லாஹினுடைய உதவி அவங்களுக்கு கிடைச்சிது. எந்த ஒரு மனிதனையும் அவனின் சக்திக்கு மீறி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிக்க மாட்டான். இது அல்லாஹினுடைய வாக்கு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு குண்டத்தில் தூக்கி எறிந்த போது அந்த நெருப்பு அவங்கள சுடவில்லை. அதற்கு காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நெருப்புக்கு இட்ட கட்டளை தான். அதே போல தான் அனைத்து நபிமார்களுக்கும். அவர்கள் அனைவரும் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து உறுதியாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். அதே போல் ஈமான் நமக்குள்ளேயும் வரணும். நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, இந்த துன்பத்தை கொடுத்த அல்லாஹ்வால் மட்டுமே இந்த துன்பத்தை நீக்க முடியும் அப்படின்னு ஒரு உறுதி நமக்குள்ளே இருக்கணும். அதே போல் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக சதி செஞ்சாலும் அல்லாஹ்வின் அனுமதி இல்லாமல் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி தான் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு நன்மை செய்ய நாடினாலும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதை நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும்.
இன்பமாகட்டும் இல்லை துன்பமாகட்டும் இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருபவை தான். இது அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்குது. துன்பத்திற்கு பிறகு நிச்சயமாக இன்பம் இருக்குது. இது குர்ஆன் வசனம், அல்லாஹ்வின் வாக்கு இது. அதனால் நிறைய துன்பம் வந்துச்சு, நிறைய சோதனைகள் இருக்கேன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். நிச்சயமாக அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வரும். இது சாத்தியமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த திக்ரை நீங்கள் ஓதிவாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ்வினோட உதவி உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும். இந்த துவா ஓதுனா உங்களோட அனைத்து கஷ்டங்களும் தீரும். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்த துவா இது. சும்மா துவா சொல்கிறாங்க நம்ம ஓதிட்டு போகலாம் அப்படின்னு இல்லாமல், எந்த ஒரு துவாவை நீங்கள் கேட்க முன்னாடி அந்த துவா பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறமா துவா செய்யுங்க. இதன் மூலமாக உங்களால் முழு ஈடுபாட்டோட அந்த துவாவை ஓத முடியும். முழு ஈடுபாட்டோட ஓதக்கூடிய துவாக்கள் விரைவில் கபூலாகும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஓதுங்க. இப்போ அந்த துவாவை நம்ம பார்க்க முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அமல் செய்வாங்க. அவங்க அமல் செய்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ தெரியாதவங்க பார்த்து அமல் செஞ்சாலும் அந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த துவாவை நான் ஓதி காண்பிக்கிறேன். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். இந்த துஆவினுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே எங்களுக்கு போதுமானவன், அவன் சிறந்த பொறுப்பு ஏற்பவனாகவும் இருக்கின்றான், அவன் பாதுகாப்பதிலும் மிக சிறந்தவன், இன்னும் உதவி செய்வதிலும் மிகவும் சிறந்தவன். இந்த துஆவோட பொருளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், மிகவும் ஆழமான கருத்துக்கள் கொண்ட துஆ. இது நம்மளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அவனிடத்தில் பாதுகாப்பையும் உதவியும் கேட்கக்கூடிய துஆ இது. குர்ஆனில் உள்ள துஆ தான் இது. பார்த்திங்கன்னா 2 துஆ, தனித்தனி துஆ. இது 2ஐயும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் மிகவும் சிறப்பான துஆ இது. உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி இந்த துஆவை நீங்கள் ஓதிக்கொள்ளலாம். நமக்கு யாருமே உதவி செய்யலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்திலோ, இந்த விஷயத்தை தீர்க்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்திலோ, இன்னும் வேறு எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த துஆவை நம்ம ஓதலாம். அல்லாஹ் நினைத்தால் நம்மளுடைய கஷ்டங்களை போக்க ஒரு நொடி கூட அவனுக்கு ஆகாது. முடியாததையே முடித்து காட்டுபவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவனிடம் நாம் முழு நம்பிக்கையோடு நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அவன் நமக்கு உதவி செய்வான். தன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் அவன் கைவிட மாட்டான், கைவிட்டதும் இல்லை. அதனால் நீங்கள் முழு நம்பிக்கையோடு இதை ஓதுங்க. இது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் ஓதணும்னு இல்லை. இதை நீங்கள் நார்மலாகவே இந்த துஆ ஓதலாம். இது நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றும், மனசில் பெரிய தைரியத்தை கொடுக்கும். டெய்லி தொழுது முடிச்சுட்டு ஓதுங்க, இல்லாட்டா நார்மலாக இருக்கும்போதும் ஓதிக்கிட்டு இருங்க. இதை அதிகமாக ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவி உங்களை வந்து அடையும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் அமல் செய்ய வைங்க. அவங்க அமல் செய்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.